Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரெசிபி பார்க்க போறதில்ல. இன்னைக்கு நம்ம இறால் வந்து எப்படி வாஷ் பண்றதுன்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் வந்து இங்கே இறால் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து பெரிய பெரிய இறால் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ சின்னதாக இருந்தால் என்ன ப்ரொசீஜர்ன்றதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ரிமூவ் பண்ண போகிறோன்னா அதோட கை கால், அதுக்கப்புறம் அதோட தலை, அப்புறம் மேலே இருக்கிற அந்த தோல், இதை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு தனி பவுலில் வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த சதெல்லாம் வேஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ எப்போவுமே இறால் கழுவும் போது நீங்கள் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் வைக்காதீங்க. டக்குன்னு வாஷ் பண்ணி அதை தனி பவுலில் மாற்றிடுங்க. அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இறால் வந்து யூஸ்வலாக எல்லாரும் ஈஸி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதில் என்ன ட்ராபேக் இருக்குன்றதும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி தலையை வந்து இப்படி பிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு மேலே முதுகு வரைக்கும் லைட்டாக வந்து அந்த தோல் இருக்கும். அந்த தோலை வந்து நம்ம அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஷெல் வெளியில் வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே அந்த வால் பகுதியை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்படி பொறுமையாக பிடிச்சாலே போதும், அப்படியே மொத்தத்தோடும் வந்துடும் நமக்கு. இப்படி தான் வந்து யூஸ்வலாக வந்து இறால் வந்து கழுவுவாங்க. அதுக்கப்புறமா என்ன எடுப்பாங்கன்னா 2 நரம்பு இருக்கும், கீழேயும் முதுகு தண்டுலேயும் நரம்பு இருக்கும். ஸோ அதை வந்து குடல் சொல்லுவாங்க உள்ளே இருக்கிறது. அதை வந்து இப்படி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு பிளாக் கலர் இது நூல் மாதிரி தெரியும். அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த நரம்பு வந்து வந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இறாலோட குடல். இந்த மாதிரி எடுத்துருவாங்க. இது நீங்கள் சின்ன இறாலில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய இறாலில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழே நமக்கு அடியிலையும் நரம்பு இருக்கும். அந்த நரம்பு வந்து நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக சுத்தமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற அந்த நரம்பும் எடுக்கணும், அடியில் இருக்கிற அந்த நரம்புமே எடுக்கணும். இதை வந்து நம்ம இழுத்தாலாம் வராது. ஒரு ஃபோர்க்கோ இல்லாட்டி வந்து ஒரு கத்தியோ வச்சு தான் நீங்கள் வந்து அந்த நூல் மாதிரி இருக்கிறத எடுக்க முடியும். இந்த ரெண்டுமே நம்ம எடுத்தால் தான் அது க்ளீனாக நம்ம வாஷ் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. ஸோ அது வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ கீழ் நரம்பும் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி க்ளீனாக வந்திருக்கணும். இன்னொரு வாட்டி நான் காமிக்கிறேன் அது எப்படி எடுக்கிறாங்கன்னு. முதல்ல ஒரு இறால் எடுத்துக்கோங்க. அதோட தலைப்பகுதியை இப்படி பிக்கணும். இப்படி பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட குடல் இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற தோடு வந்து ஒரு 2-3 ஷெல் நீங்கள் வந்து பிரித்து விட்டிங்கன்னா கீழேருந்து நீங்கள் இழுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ 2-3 பிரித்ததுக்கப்புறம் கீழே வால் பகுதியில் பிடிச்சி ஒரு இழுத்திங்கன்னா அந்த காலெல்லாம் சேர்ந்து வந்துடும் அந்த ஷெல்லோட. இப்படி தான் எடுக்கணும். மிச்சம் ஏதாவது கால் இருந்ததுன்னா அதை கையிலேயே பிச்சு எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு நூல் மாதிரி இருக்கும், அந்த ஓட்டையில் கருப்பாக நூல் மாதிரி இருக்கும், அதுதான் நரம்பு. ஸோ அதுவும் அடியில் இருக்கிற நரம்பும் எடுக்கணும். அடியில் இருக்கிறத நம்ம சும்மா பண்ணால் வராது. நம்ம கத்தி வச்சு ஃபுல்லாகவே கீறி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு தான், ஆனால் எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் மேலே மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி சமைக்காதீங்க, கீழேயும் எடுங்க. அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா சீ ஃபுட் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளீனிங் வந்து நல்லா பண்ணால் தான் நமக்கு சமையலும் நல்லா வரும், நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எடுத்து நான் ஒரு 4-5 வச்சுருக்கேன். மேல் தோடு மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த மெத்தடில் என்ன பிரச்சனைன்றதை காமிக்கிறேன். யூஸ்வலாக என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி அந்த நரம்பை கையால் பிடிச்சி இழுத்துடுறாங்க கரெக்டாக. ஸோ இழுத்தவுடனே நமக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்திருக்காது. அதுதான் பிரச்சனை. நமக்கு வந்து அந்த முதுகில் பாதி இடம் வரைக்கும் தான் வந்திருக்கும். நான் உங்களுக்கு அதை கீறி காமிக்கிறேன். இதுதான் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. நம்ம வந்து முதுகில் கீறல் போட்டு தான் அந்த நரம்பு எடுப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம எடுத்ததுக்கப்புறமும் இருக்குது பாருங்கள் மிச்சம். ஸோ நம்ம கீறி எடுக்கிறது தான் பெஸ்ட்டான மெத்தடு.
நம்ம வந்து சும்மா பிடிச்சி இழுக்கிறது வந்து சின்ன இறாலில் செய்யலாம். ஆனால் பெரிய இறாலில் பாதி தான் வரும், பாதி குடல் வராது. சில நேரம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சில நேரம் வராது மோஸ்ட்லி. ஸோ அதை நம்பி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம எப்போவுமே போகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி ஒரு லைட்டாக ஒரு கத்தியால் கீரல் போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் கீரல் போட்டு காமிக்கிறேன். அப்போவும் நமக்கு முதுகு கீழே அந்த வால் வரைக்குமே அந்த அழுக்கு இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வராது, ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே கீறி எடுக்கிறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி கீறனால நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும், ஷேப் மாறிடும், சதெல்லாம் போயிடும், அப்படிலாம் நீங்கள் வந்து கவலையே பட வேணாம். இறால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கீறனால உங்களுக்கு ஷேப்போ இல்லை எதுவுமே மாற போகிறதில்ல. என்ன நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாயில் பண்ணாலோ இல்லாட்டி வந்து ஒரு ஃப்ரை பண்ணாலோ எது பண்ணாலும் உங்களுக்கு சுருங்கிற போது உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஸ்கின்லாம் லாஸ் ஆகாது. நீங்கள் இதை தண்ணிக்குள்ளே போட்டால் மட்டும்தான் லாஸ் ஆகும். ஸோ இப்போ நான் அதே மெத்தடில் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையாக தேய்ச்சி விடுங்க. போட்டு ரொம்ப ரப் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து கையால் தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேப் தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ட்ரிங்கிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும். இந்த மெத்தட் நம்ம பண்ணுறனால நமக்கு வந்து இறாலோட கவுச்சி ஸ்மெல், இது இறாலுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு நான்வெஜ்க்கும் இதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணோன்னா கவுச்சி ஸ்மெல் வராது. இப்போ இது எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு வாஷ் பண்ணி. இப்படி தாங்க இறாலோட க்ளீனிங் வந்து ப்ராசஸ் லாங்காக இருந்தாலும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் வே ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லதுங்க. நம்ம ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, பசங்க எல்லாருமே சாப்பிட்றது. ஃபுட்டில் வந்து எப்போவுமே க்ளீனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதே ப்ராசஸ் நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் இப்போது இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா இனிமேல் அது இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.